இப்ப எங்க போனா என்ன ஆனா எந்த ஊருன்னே தெரியலையே. இதோ வந்துட்டேன். வணக்கம்டா மாப்ள. தேனில இருந்து. இங்க களை இறங்கிருச்சு. முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஓகே. ஊர் சுத்த நான் ரெடி. செலவு பண்ண நீங்க ரெடியா? 500 ரூபாயில் உனக்கு 2000 ரூபா பணம் தரேன். என்ன எவன் கூட கூம்பு போய். ஒய், நீ எந்த விஷயத்துக்கா ரொம்ப அடிக்டா இருக்க? சொல்லிட்டு போ என்கிட்ட. புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால பார்த்து நேர்க வேண்டியதுதான் மச்சான். அதான் விஷம் விஷம் தான் வாங்கினா குஷ்டு கம்முன்னு பத்திடலாம். சொல்றத கேளுப்பா. போதுமடா டேய், முடியுமடா. ஓய் பபுட்டி சேட்டா. அடிக்காதீங்க. ஓய் பபுட்டி சேட்டா சேட்டா. மால அத்த நான் போற பாக்குறேன். தேவியா எம்டி பிளாக் கலர் பைக் வச்சிருக்க பசங்க தங்கம் அழகு அவனே அந்த மாதிரி பையன் எனக்கு கிடைக்க மாட்டானே. அவன் எடுத்த வண்டிக்கு டியூ கட்டாம குண்டி காஞ்சி போய் நடக்கலாம். இருங்பாய் தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்ட தெரிக்கு. எத்தனை பேர் ஏறினாலும் சலிக்காத குதிரை, அது என்னது? வெரி பேட், வெரி அக்லி, ஐ ஹேட் இட். தெரியாது 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 தெரியாது. வரட்டுமா? உனக்கு என்னவோ. வரட்டா? அப்படியா? மாமான்னு கூப்பிடுவாடா, நான் வந்து மாமான்னு கூப்பிடுவேன். நீ வந்து ஏமா அப்படி சொல்லி கேட்கணும். எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? என்ன ரொம்ப வருத்தமா இருக்கும், கவலையா இருக்கும். எந்த கவலையும் படாத. 2 அரளி கூட தான் தின்னுட்டு படுத்துட்டா எல்லாம் கிளியர் ஆயிரும். பேபி எனக்கோசரம் தம் அடிக்கிறது விட்டுருவியாடா? விட்டுருவண்டி. அப்படின்னா நம்ம இன்னைக்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டி பிரேக்கப் பண்ணலான்ற? ரொம்ப வருஷமா அடிக்கிற தம்மியே விட்டுடுற, இப்ப வந்து என்ன விட்டுற மாட்டியா நீ? இவ்வளோ நல்லா லவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு யார லவ் பண்ணுன்னு தெரியல பாத்தியாப்பா தம்பி. அந்த கண்ணாறு வேலையில லவ் பண்ணினா இப்படித்தான் ஆகும். வேலை வெட்டி இல்லாத எனக்கு மட்டும் சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கு. என்ன அவசியம்? என்னமோ தெரியல குரு, அவங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. நல்லா வேலை செய்யுவா. அக்கா நீ உண்மையாவே செம்மையா இருக்கடி. லவ் யூ டி செல்லும். ப்ளீஸ் தம்பி, வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வெளியே பாடுறா. இப்போ வந்து மக்கள் வந்து உங்களை வந்து கோமாளியா பாக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதாவது திறமைக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. ஒண்ணுமே வேணாண்டா. ஆட்டி விட்டால் ஆடும் அந்தரத்தில் தொங்கும், அது என்னது? தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. கையில கடச்சா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் முட்டாளாடா, ரத்தம் கொதிக்குது. கலக்க போகுது யாரும் ஆடிஷன் அட்டன் பண்ணேமா. அங்க இருக்கிற கேமராமேன் நீங்களே ஒரு ஸ்டார், உங்களுக்கு எதுக்கு இந்த ஆடிஷனு அப்படின்னா நீ தான் ஸ்டார் ஆயிட்டீங்களே. சோசியல் மீடியா அடிக்ட் ஆயிட்டீங்களா? கவனம் பிச்சையில மூழ்கிட்டீங்க. அது புதுசா வந்து ஃபேம் ஆகிறவங்களுக்கு தான். உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி மாதிரி நடிக்கிறேன், கமல் மாதிரி நடிக்கிறேன், தனுஷ் மாதிரி பண்றேன், சிம்மு அரமுட்ட சைக்கோ. வேற என்ன கிஸ் கேட்டா கிஸ்ஸா கிடைக்க போகுதுங்க. கிஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உடனே நம்பிடுவானுங்க ஓகே அப்படின்னு. ஆமா எங்க சீரியஸாங்க தர முடியுமா? கிடைக்குமா? வேணுமா? கிடைக்குமா? உனக்கு எப்படிடா இருக்கு? அப்படி விண்ணு விண்ணுங்கடா, விண்ணு விண்ணுன்னு தெரியுதா? மால அத்த நம்மள்ட்ட இல்லாதது வேற ஒருத்தண்ட இருக்குன்னு நினைச்சு போயிருக்கா. ஓகே ஓகே, நம்மள்ட்ட இருக்கு. அடே அப்ப அங்க பாக்குற அளவுக்கு இருக்கு, இங்க என்ன இருக்கு? என் பிறப்ப நான் எங்கே வெக்கட்டு சொல்ல அவசியம் இல்லை, பெருமையா சொல்லுவேன். சாமி வானவில் ப்ரோ நீங்க. ஆமாடா, அடிச்சு சொல்ற நான் வானவில் தான்.
கோத்தான் கோமால லவடைக்கு பால அவனை போன்றான் கோத்தான் கோமால பயிர் பேசுகிற கோத்தா ட்ரோல்னா ரஜினிகாந்த் அங்கிளையே பயங்கரமா ட்ரோல் பண்ணுவான். அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். அங்கிளா மேடம் அவர்லாம் எங்க அப்பா ஏஜுக்குலாம் ரொம்ப சீனியர் மேடம். சீரியஸா பேசிட்டு சிரிக்கிற நீ நானா அதுதான் சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனது ஒன்லி திறமையால மட்டும்தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஆபாசமும் இருக்காது. ஒன்லி நடிப்பு திறமை மட்டும்தான். நீ ஹீரோவே இல்ல, நீ ஆக்டரே கிடையாது, நீ கலைஞனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓய் பபுட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். ஓய் பபுட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். எனக்கு பபுட்டியே இஷ்டமா இருக்கு. போதுமடா டேய், முடியுமாடா? நீங்க டெய்லி என்ன பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்க? கஞ்சா மட்டும் ஆச்சுன்னு இருப்போம், யார பார்த்தால சிச்சுன்னு இருப்போம். கேக்குறேன், இப்படி கஞ்சா அடிச்சு சாவரியே, வாழ்க்கையில என்ன புடுங்க போற நீ? டம் அடிச்ச பின்னால பல யோசனை வர தன்னால. இங்க பாரு டொக்கு விழுந்து கிடக்குது, அடிச்சு அடிச்சு டொக்கு விழுந்து கிடக்குதுடா. சரி கொஞ்சம் வாழ்க்கையில உருப்படுறா. 10 பைசைக்கு பிரயோஜனம் இல்ல கஞ்சா அடிச்சு சுத்திட்டு இருந்தீங்கன்னா. மெதுவாக பயணம். சொல்லி தோணிலாமா? இருங்க பாய், ஓம்ப போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ பாப்பா உங்க ஃப்ரெண்டு கிட்ட உள்ள ஒரு பொருள் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க என்ன கிடைக்குன்னு நினைப்பீங்க? நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஃப்ரெண்ட் கிட்ட உள்ள பொருள் அவங்க ஆளு ப்ரோ. படிடா, தயவுசெய்து படிடா. அப்பா நிலைமையை நினைச்சு பார்த்து படிடா. அவடா படிடா. உங்களுக்கு வேணும் சொல்றீங்க. சரி அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ண? அவ என் ஆளோட போட்டா. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எப்படியா புள்ளேன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது.